With basic concept பார்த்துட்டு கொஞ்சம் some problem பார்ப்போம் CSA net question இன்னைக்கு. But then I set in first of all the accumulation point. Accumulation point அப்படின்றது என்னன்னா that is the set S is the subset of R. Accumulation point என்றது ஒரு point X is the real number. Any point, any real number is called the accumulation point or limit point அப்படின்னு சொல்லணும்னா of the set S. S is the subset of R. அதனுடைய neighborhood of the point contains at least one point of S different from X அர்த்தம். ஓகேவா? X தவிர X நுடைய neighborhood, this is the X நுடைய neighborhood, S நுடைய at least ஒரு பாயிண்ட் யாவது கண்டெயின் பண்ணிருந்தனா that is called the accumulation point or limit point அப்படின்னு சொல்லுவோம். So the set of integer நீங்க எடுத்தீங்கன்னா இதுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்குமா இல்ல அக்யூமுலேஷன் பாயிண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். லிமிட் பாயிண்ட் இல்ல அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஓகே, நம்ம லிமிட் பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா அக்யூமுலேஷன் பாயிண்ட் கேட்டாங்கன்னா நம்ம என்னன்னு தெரியாம போயிடும். So the set of integer எடுத்துக்கிறோம். set of integerன்றது என்ன கலெக்ஷன் இருக்கும்னா that is the positive and negative values, that is -2, -1, 0, 1, 2 and so on. This is the set of integer. இதுக்கு அக்யூமுலேஷன் பாயிண்ட் இருக்குமா லிமிட் பாயிண்ட் இருக்குமா? இதுக்கு நோ அக்யூமுலேஷன் பாயிண்ட். எந்த ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கனாலும் இந்த கலெக்ஷன்ல 0, 1, -1. ஸோ 0ன்றது அக்யூமுலேஷன் பாயிண்ட் நான் சொல்லணும்னா if you choose any other neighborhood, ஒரு neighborhood நாம சூஸ் பண்றோம். neighborhoodன்றது that is the smallest radiusல நீங்க எவ்வளவு ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் வேணாலும் நாம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சின்ன ரேடியஸ் நாம எடுக்கிறோம் அப்படின்னா அதுல இந்த ஜீரோவை தவிர வேற எந்த பாயிண்ட்டும் இசட்னுடைய வேற எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. 0 இருக்கு, 0ன்றது இசட்னுடைய பாயிண்ட் தான். பட் 0 தவிர வேற எந்த இசட்னுடைய பாயிண்ட்டும் இந்த நெய்பர்ஹுட்ல இல்லாதனால 0ன்றது அக்யூமுலேஷன் பாயிண்டா இருக்காது, இல்ல லிமிட் பாயிண்டா இருக்காது. ஸோ அதே மாதிரி -1க்கு எடுத்தீங்கன்னா -1க்கு நம்ம ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கிறோம்னா ஓகே, எவ்வளவு சின்ன ரேடியஸ்ல ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கும்போது அந்த நெய்பர்ஹுட் வந்து இசட்னுடைய வேற எந்த பாயிண்ட்டையுமே கண்டெயின் பண்ணிடல. அதனால தட் இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட் ஆர் நோ அக்யூமுலேஷன் பாயிண்ட். இது எதுவுமே இந்த பாயிண்ட் எதுவுமே அக்யூமுலேஷன் பாயிண்டா இருக்காதுன்னு அர்த்தம். ஓகே, so that is the reason. Okay, zன்றது no accumulation point. Epsilon equal to நம்ம 1/2 ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா for any integer n, that is n minus epsilon and n plus epsilon, that is contains only the n itself from z, no other integers, எந்த வேற எந்த இன்டிஜருமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். that is called the no accumulation point. இது ஓப்பன் செட்டா க்ளோஸ்ட் செட்டான்னு பார்த்தீங்கன்னா that is ஓப்பன் செட்ன்றது contains non integer points. இந்த எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் இதுக்கு அந்த சேம் ஐடியா தான், அந்த அக்யூமுலேஷன் லிமிட் பாயிண்ட். ஸோ அந்த செட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளவே இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டிஜர் பாயிண்டே இருக்காது. ஃபார் எனி இன்டிஜர், எந்த ஒரு இன்டிஜர் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதுக்கு நெய்பர்ஹுட் எடுத்தீங்கன்னா கண்டைன்ஸ் நான் இன்டிஜர் பாயிண்ட். இன்டிஜர் பாயிண்ட் எதுவுமே இருக்காது அதுக்குள்ள. அது மாதிரி நம்ம நெய்பர்ஹுட் சூஸ் பண்ணலாம். ஓகே, எப்சிலான்றது எப்சிலான் கிரேட்டர் than 0ல. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஓப்பன் செட். ஓகே, ஸோ இது நாட் ஓப்பன் செட்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட் தட் இஸ் செட் ஆஃப் ஆர் செட் ஆஃப் ரியல் நம்பர்லேருந்து இசட் இன்டிஜரை கழிச்சிட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் த ஓப்பன். ஓகேவா? ஸோ சப்போஸ் இசட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஓப்பனாக இருக்கணும். பிகாஸ் ஃபார் எனி நான் இன்டிஜர் பார்த்தீங்கன்னா நான் இன்டிஜர் எக்ஸ் வி கேன் ஃபைண்ட் த எப்சிலான் கிரேட்டர் than 0, எக்ஸ் minus எப்சிலான் எக்ஸ் பிளஸ் எப்சிலான் கண்டைன்ஸ் நோ இன்டிஜர். தட் இஸ் கால்டு இது க்ளோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ்ட் செட். ஏன் இது க்ளோஸ்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் இஸ் த ஓப்பன். அந்த செட்னுடைய காம்ப்ளிமெண்ட், இந்த செட் ஆஃப் இன்டிஜர்னுடைய காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இன்டிஜர்னுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? தட் இஸ் 0, -1, -2 அண்ட் 1, 2. இந்த நம்பரெல்லாம் நாம எடுத்துட்டா ஓகே ஒரு ரியல் நம்பர்ல இருந்து தட் இஸ் கால்டு த காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா அந்த காம்ப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஓகே அந்த காம்ப்ளிமெண்ட்ல இருக்கிற பாயிண்ட்னா இந்த ரிமைனிங் பாயிண்ட்ஸ்
இதில் நீ எந்த பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணாலும் அது தட் இஸ் எனது அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் எனது செட் ஆஃப் ஸோ அதனால தட் இஸ் ஓப்பன் செட். ஓகே, எந்த ஒரு பாயிண்ட், ஏன்னா இந்த பாயிண்ட்ல நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இதுக்கு நெய்பர்ஹுட்னா வெரி ஸ்மாலஸ்ட் நெய்பர்ஹுட் நாம சூஸ் பண்ண முடியும். அது கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருக்கு. எந்த செட்டுக்குள்ள? காம்ப்ளிமெண்ட் என்ற செட்டுக்குள்ள, இசட் காம்ப்ளிமெண்ட்னுடைய செட்டுக்குள்ள இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் தி ஓப்பன் செட். ஓகே, so that is the open set into the complement. Iset complement is open ன்றதுனால the set of integer is the closed set. Okay, so little bit basic idea இது closed set னா என்ன, கான்செப்ட் closed set னா என்ன, open set னா என்னன்றது. ஓகே, அதே மாதிரி ஓப்பன் இன்டர்வல், செமி ஓப்பன் இன்டர்வல் a, b. ஸோ இந்த ஒரு சின்ன இன்டர்வல், இது இசட் மாதிரி கிடையாது, ஒரு சின்ன இன்டர்வல் தட் இஸ் கால்ட் த செமி ஓப்பன் இன்டர்வல் a, b. செமி ஓப்பன் இன்டர்வல் a, b. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்ற செட்டில் ஏன்ற பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு ஒரு நெய்பர்ஹுட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, இல்லை பீன்ற சென்டராக வச்சுட்டு ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணீங்கன்னா, இதில் இந்த செட் அப்படியே கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் த ஓப்பன் செட். அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்ற சென்டராக வச்சுட்டு தட் இஸ் ஸோ இது ஓப்பன் செட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த நாட் ஓப்பன் செட். ஸோ பீன்ற சென்டராக வச்சுட்டு ஒரு நெய்பர்ஹுட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, அந்த நெய்பர்ஹுட்ல ஒரு பார்ட்டு தான் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கும், இன்னொரு பார்ட்டு இருக்காது. ஸோ தட் இஸ் நாட் அ ஓப்பன் செட். ஓகே, ஸோ க்ளோஸ்டு செட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டரி ஃபுல்லாக இருக்கணும். அந்த என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் கால்டு லிமிட் பாயிண்ட். ஸோ ஏ இஸ் அன் அக்யூமுலேஷன் பாயிண்ட், பட் ஏ இஸ் நாட் பிலாங்ஸ் டு த a, b. ஓகே, ஏன்றது ஒரு லிமிட் பாயிண்ட், ஏன்றது அந்த செட்டுக்குள்ள இருக்குல்ல, எல்லா லிமிட் பாயிண்ட், ஒரு செட் வந்து அதனோட லிமிட் பாயிண்ட் எல்லாத்தையும் கண்டெயின் பண்ணியிருந்தா தட் இஸ் கால்ட் த க்ளோஸ்டு செட். ஓகே, ஸோ இல்லை காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா, அதனுடைய காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பனாக இருந்தால் தட் இஸ் கால்ட் த அந்த பேஸ் செட் இஸ் த க்ளோஸ்டு செட். ஸோ இதனுடைய அக்யூமுலேஷன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் இருக்கிறது எல்லாமே அக்யூமுலேஷன் பண்ணுறது, இன்க்ளூடிங் ஏவும் சேர்ந்து, இந்த இன்டர்வல்ல ஏவும் சேர்ந்து இஸ் கால்ட் த அக்யூமுலேஷன் பாயிண்ட், லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்றது ஏன் லிமிட் பாயிண்ட் அப்படின்னா, ஏவை சென்டரா வச்சுட்டு ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணீங்கன்னா ஏவை தவிர வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த செட்ல இருக்கிறது அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள இருக்கணும். எவ்வளவு சின்ன ரேடியஸ் நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, ஸோ எவ்வளவு ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் சூஸ் பண்ணாலும், எவ்வளவு சின்ன ரேடியஸ் சூஸ் பண்ணாலும் ஏன்றதை சென்டரா வச்சுட்டு இந்த பாயிண்ட் கம்ப்ளீட்டா வந்து எதுக்குள்ள இருக்குன்னா அந்த செட்டுக்குள்ள இருக்கும், சாரி அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் இதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கும் அவ்வளோ பாயிண்ட்ஸும் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் எங்க இருக்குன்னா அந்த செட்டுக்குள்ள இருக்கிற பாயிண்ட். எந்த செட்டு? செமி ஓப்பன் இன்டர்வல் a, b குள்ள இருக்கிற பாயிண்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்றது இஸ் கால்டு த லிமிட் பாயிண்ட். லிமிட் பாயிண்ட்ன்றது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இருந்தாலே போதும், அதுக்கு பேர் லிமிட் பாயிண்ட். ஓப்பன் செட்டா இருக்கணும்னா இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும், எவரி பாயிண்ட்டுக்கு வந்து இஸ் த நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணும்போது அந்த நெய்பர்ஹுட் கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஓப்பன் செட், அதுக்கு பேரு ஓப்பன் செட். ஓகே, ஸோ எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணா அது கம்ப்ளீட்டா அதுக்குள்ள இருக்கணும். ஓகே, ஸோ அதனால திஸ் இஸ் கால்டு இதனுடைய அக்யூமுலேஷன் பாயிண்ட்ன்றது ஏவும் சேர்ந்தது பியும் சேர்ந்தது அந்த நடுவில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் சேர்ந்தது தான் தட் இஸ் கால்டு த லிமிட் பாயிண்ட் இல்ல அக்யூமுலேஷன் பாயிண்ட். The open set and closed set ன்றது என்னன்னா, the open set and closed set ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is open set ன்றது இது b ஒரு பாயிண்ட், அதுக்கு நெய்பர்ஹுட் எடுக்கிறோம். ஓகேவா? இஸ் கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இல்லையா? இந்த bன்ற பாயிண்ட் நாம எடுத்தா this is the semi open intervalன்றதுனால bன்றது அந்த செட்டுக்குள்ள இருக்கு. bன்றது எங்க இருக்கு? இந்த a, b செட்டுக்குள்ள இருக்கு, செமி ஓப்பன் இன்டர்வல். இந்த சைடு க்ளோஸ்டா இருக்கிறதுனால ஸோ பிஏ சென்டரா வச்சுட்டு நீங்க நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணும் பொழுது ஓகேவா, கம்ப்ளீட்டா எதுக்குள்ள இல்லை அந்த செட்டுக்குள்ள வரல, ஏன்னா இந்த போர்ஷன் அந்த செட்டுக்குள்ள வராது. அதனால திஸ் இஸ் நாட் ஏ ஓப்பன் செட். சப்போஸ் இது ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வலா இருந்தா திஸ் இஸ் த ஓப்பன் செட்.
அப்ப பின்றது அந்த செட்டுக்குள்ள கிடையாது, பிக்கு முன்னாடி வரலையும் தான் இருக்கு. நீங்க பிக்கு முன்னாடி இருக்கிற எந்த வேல்யூவுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணாலும் சின்ன ரேடியஸ்ல ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ண முடியும். அது கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருக்கும். அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு எல்லா பாயிண்ட்டுக்கும் அது இருக்கிறதுனால தட் இஸ் த ஓப்பன் செட். ஸோ ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பின்றது தட் இஸ் கால்டு ஓப்பன் செட். ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ல தான் வாட் இஸ் த ஓப்பன் செட், வாட் இஸ் த க்ளோஸ்ட் செட் அப்படின்றத ரொம்ப கிளியரா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்க ஏன்றது இஸ் த அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஆனா ஏன்றது எங்க இல்ல, அந்த செட்டுக்குள்ள இல்ல, அதனால நாட் க்ளோஸ்ட். இல்ல வேற ஆங்கிள் என்ன சொல்லலாம், இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். ஆல்ரெடி இது ஓப்பன், இதனுடைய காம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் த காம்ப்ளிமெண்ட், இதனுடைய காம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ அண்ட் பி கமா யூனியன் பி கமா இன்ஃபினிட்டி, இதுதான் காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் ஓப்பனா இருந்தா கூட தட் இஸ் கால்டு த க்ளோஸ்ட் செட்னு சொல்லுவோம். இதுவும் ஓப்பன் கிடையாது, அதனால திஸ் இஸ் நாட் எ க்ளோஸ்ட் செட். இல்ல இன்னொரு ஆங்கிள் அதனோட லிமிட் பாயிண்ட் எல்லாமே அந்த செட்டுக்குள்ள இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு த க்ளோஸ்ட் செட். அப்படி பாத்தீங்கன்னா ஏன்றது லிமிட் பாயிண்ட், ஏன்றது இந்த செட்டுக்குள்ள இல்ல, அதனால நாட் எ க்ளோஸ்ட் செட். ஓகே, ஸோ இது வெரி ஃபேமஸான எக்ஸாம்பிள், ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸாம்பிள். ஸோ the 1 by n equal to 1 2 3 and so on, இதனுடைய அக்யூமுலேஷன் பாயிண்ட் லிமிட் பாயிண்ட்ன்றது 0. ஸோ தட் இஸ் த செட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 1 by 1 1 this is the 0 அப்படின்னு நாம் எடுத்துட்டா this is the 1 இருக்கும் பட்சத்தில் 1 by 1 1 that is 1 by 2 அப்புறம் 1 by 3. ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும், வெரி க்ளோஸ் டு 0. இப்போ நீங்கள் இந்த 0ன்றத சென்டரா வச்சுட்டு ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த நெய்பர்ஹுட்ல சம் பாயிண்ட் இருக்கும். நான் 1 by 3 சென்டரா வச்சுட்டு ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணனா வேற எந்த பாயிண்ட்டுமே இல்லாம என்னால ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ண முடியும். வேற இந்த செட்ல இருக்கிற வேற எந்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1 by 4 இருக்கும். ஸோ நான் அந்த நெய்பர்ஹுட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா 1 by 4க்கும் 1 by 2க்கும் இடையில ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ண முடியும். அதனால 1 by 3ன்றது cannot be a லிமிட் பாயிண்ட், இல்ல அக்யூமுலேஷன் பாயிண்ட் கிடையாது. ஸோ அப்படின்னா இதுக்கு லிமிட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரீம் எண்டில் போகும்போது தட் இஸ் a 0. as n tends to infinity போடும் பொழுது n is approaches to infinity னா that is becomes 0. ஸோ 0வை சென்டரா வச்சுட்டு ஒரு நெய்பர்ஹுட் நாம கிரியேட் பண்றோம்னா எவ்வளவு சின்ன ரேடியஸ்ல நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணாலும் இந்த 0வுக்கு வெரி க்ளோஸா சம் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் எல்லாம் கண்டிப்பா இந்த செட்டுக்குள்ள இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் இந்த செட்டுக்குள்ள இருந்தாலே போதும், அந்த நெய்பர்ஹுட்னுடைய அட்லீஸ்ட் 0வை தவிர வேற ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு வேற லிமிட் பாயிண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா 0ன்றது இஸ் த லிமிட் பாயிண்ட், 0ன்றது இஸ் த லிமிட் பாயிண்ட். ஸோ இந்த 1 by nன்றதுக்கு நீங்க இதை வந்து நான் ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லணும்னா நான் இதில் இருக்கிற பாயிண்ட் எல்லாத்துக்குமே வந்து நெய்பர்ஹுட் எடுத்தா கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருக்கணும். கம்ப்ளீட்டா ஓகேவா அந்த செட்டுக்குள்ள இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் த ஓப்பன் செட். ஆனா இங்க இருக்காது. ஸோ 1க்கு நான் நெய்பர்ஹுட் எடுத்தாலே அது கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருக்காது. செட்டுன்றது கண்டெயின் பண்ணியிருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 1 by 2 1 by 3 1 by 4 1 by 5 இதுதான் கண்டெயின் பண்ணியிருக்கு இந்த செட்டு. ஓகே, 1 by 4க்கும் 1 by 3க்கு இடையிலேயே 1008 நம்பர் இருக்கு, அதுவே கிடையாது. ஸோ அதனால திஸ் இஸ் நாட் எ ஓப்பன் செட். ஓகேவா? ஸோ இதுக்கு எத்தனை லிமிட் பாயிண்ட் இருக்குன்னா 0 மட்டும்தான் இதுக்கு லிமிட் பாயிண்ட். அந்த 0ன்றது கம்ப்ளீட்டா வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செட்டுக்குள்ள இருக்கு. ஓகே, 0 இஸ் an accumulation பாயிண்ட், செட்டுக்குள்ள இல்ல. அதனால திஸ் இஸ் நாட் எ க்ளோஸ்ட் செட். அதனால திஸ் இஸ் நாட் எ க்ளோஸ்ட் செட். அதே மாதிரி செட் ஆஃப் ரேஷனல் நம்பர், ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் Q. ஸோ செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் Q பார்த்தீங்கன்னா இது லிமிட் பாயிண்ட். வாட் ஆர் த லிமிட் பாயிண்ட்ஸ்? இதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லலாம்? ரேஷனல் நம்பர்ல என்னது? The collection of rational number என்றது the collection of number is of the form p by q. pqன்றது இன்டிஜரா இருக்கலாம், pqன்றது இன்டிஜர்ஸ் வித் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ இந்த கலெக்ஷன் தான் இஸ் கால்டு த ரேஷனல் நம்பர். ஸோ இதனுடைய அக்யூமுலேஷன் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் இஸ் த லிமிட் பாயிண்ட் தான். அதுனா சம்மந்தமே இல்லாம ரியல் நம்பர் செட்டு கியூவை விட்டுட்டு ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரியல் நம்பர் லிமிட் பாயிண்ட்ன்றது எந்த ஒரு பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த செட்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு கண்டிஷன் என்னன்னா ஒரு நெய்பர்ஹுட் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு நெய்பர்ஹுட் எடுத்து அந்த நெய்பர்ஹுட்ல அந்த செட்னுடைய ஒரு பாயிண்டாவது இருக்கணும். அந்த செட்னுடைய அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் த லிமிட் பாயிண்ட்.
அந்த செட்ல இருக்கிற அந்த நெய்பர்ஹுட் வந்து கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருந்ததுன்னா அது ஓப்பன் செட். எந்த பாயிண்ட்டுக்கு நான் நெய்பர்ஹுட் எடுத்தாலும் கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ளவே இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் தி ஓப்பன் செட். இந்த ரெண்டு டெஃபினிஷன் ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன், புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். ஓகேவா, நாம ஜென்ரலா ஓப்பன் செட் க்ளோஸ்டு செட் பார்த்தா சொல்லிடுவோம். ஓகேவா, அந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா ரொம்ப நல்லது. ஃபியூச்சர்ல படிக்கும்போது சரி, கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்தீங்கனாலும் இதான் ரியல் லைன் நம்ம அப்படின்னு எடுத்துட்டா தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஓகேவா, ஸோ ரேஷனல் நம்பர் தட் இஸ் நான் ரூட் டூன்ற ஒரு இரேஷனல் நம்பர் எடுக்கிறேன். ரூட் டூன்றது ஐ தாட் 1.414 இல்லையா, நமக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட் வேல்யூ தட் இஸ் 1.414. ஸோ நான் இதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் நான் சூஸ் பண்றேன். ஏன்னா ரேஷனல் நம்பர் நான் எடுக்கல, சும்மா ஒரு இரேஷனல் நம்பர் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் சூஸ் பண்ண எவ்வளவு சின்ன ரேடியஸ்ல நான் நெய்பர்ஹுட் சூஸ் பண்ணாலும் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள ஒரு ரேஷனல் நம்பராவது இருக்கும். ரேஷனல் நம்பர் கண்டிப்பா இருக்கும். ஸோ ரேஷனல் நம்பர் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து இஸ் கால்ட் தி லிமிட் பாயிண்ட் ஆகுது. அதனால ஒரு செட்டுக்குள்ள இருக்கிற இரேஷனல் நம்பர் எந்த ஒரு இரேஷனல் நம்பர் எடுத்தாலும் தட் இஸ் கால்ட் தி லிமிட் பாயிண்ட். இந்த ரேஷனல் நம்பர் எடுத்தாலும் லிமிட் பாயிண்ட் தான். ஒரு ரேஷனல் நம்பர் ஏதாவது நம்ம 1/2 நாம எடுக்கிறோம்னா 1/2 ஓகே இங்க வரும் இல்லையா 1.414. ஸோ நான் ஒரு 1/2 எடுக்கிறேன்னா இதுக்கு நான் நெய்பர்ஹுட் சூஸ் பண்ணா இந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள சம் இரேஷனல் நம்பரும் இருக்கும் ரேஷனல் நம்பரும் இருக்கும் இல்லையா, ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் எல்லாமே இருக்கும் இந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள. ஸோ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரேஷனல் நம்பர் இருந்தாலே தட் இஸ் கால்டு இந்த பாயிண்ட்டுக்கு பேரு லிமிட் பாயிண்ட்னு சொல்லுவோம். இதுல சோ மெனி ரேஷனல் நம்பர் இருக்கும், நிறைய ரேஷனல் நம்பர் இருக்கும். அதனால இந்த பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட். ஸோ ஒரு எல்லா ரேஷனல் நம்பரும் லிமிட் பாயிண்ட், எல்லா இரேஷனல் நம்பரும் லிமிட் பாயிண்ட். அப்படின்னா இதனோட லிமிட் பாயிண்ட் இந்த ரேஷனல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா லிமிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the real number is called the set of limit point. எல்லா ரியல் நம்பரும் is called the limit point for the set of rational number. So the accumulation point of Q because between any two real numbers there exists the rational number. எந்த ஒரு ரெண்டு ரியல் நம்பர் எடுத்தீங்கனாலும் there exists some rational number. அதனால தான் டென்சிட்டின்றதுனா கேப்பே இருக்காது இல்லையா. டென்சிட்டி ஆஃப் Q in R, டென்சிட்டி ஆஃப் Qன்றது NR. ஓகே, ஸோ அதே மாதிரி ஓப்பன் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி இன்டர்வல், எந்த ஒரு இன்டர்வல் எடுத்தீங்கனாலும் ஓகேவா, அந்த எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ரேஷனல் நம்பர்ல ரேஷனல் நம்பர்னுடைய கலெக்ஷன்ல எந்த ஒரு ரேஷனல் நம்பர் நாம எடுத்துட்டு ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள அந்த நெய்பர்ஹுட் கம்ப்ளீட்டா எதுக்குள்ள இருக்கணும், அந்த செட்டுக்குள்ள இருக்கணும், ரேஷனல் நம்பர் செட்டுக்குள்ள இருக்கணும். இது ரேஷனல் நம்பர் செட்டுக்குள்ள இருக்குமா? இது ரேஷனல் நம்பர் செட்டுக்குள்ள இருக்கிறோம்னா என்ன பண்ணணும், இந்த நெய்பர்ஹுட்ல இருக்கிற எல்லாமே வந்து என்னவா இருக்கணும்னா ஒன்லி ரேஷனல் நம்பரா இருக்கணும். இதுல இரேஷனல் நம்பரே வரக்கூடாது. ரியல் நம்பர்னுடைய ரியல் லைன்ன்றது ரேஷனல் இரேஷனல் சேர்ந்தது. இந்த செட் ஆஃப் ரியல் நம்பர்ன்றது ரேஷனல் நம்பரையும் இரேஷனல் நம்பரையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் ரியல் நம்பர். நான் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு நெய்பர்ஹுட் நான் எடுத்தாலும் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள என்ன இருக்கும், சம் ரேஷனல் நம்பர் இருக்கும், இரேஷனல் நம்பர் இருக்கும். வெறும் ரேஷனல் நம்பர் மட்டும் இருந்ததுன்னா இந்த செட் கம்ப்ளீட்டா இதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம், இந்த செட் ஆஃப் ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன சொல்லலாம், எல்லா பாயிண்ட்டுக்கும் இது மாதிரி இருந்ததுன்னா இந்த செட்டை நான் ஓப்பன் செட்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இது வந்து நாட் ஏ ஓப்பன் செட். ஏன் நாட் ஏ ஓப்பன் செட்னா எந்த ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துட்டு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள சம் இரேஷனல் நம்பர் இருக்கிறதுனால இது ஓப்பன் செட் கிடையாது, இது வந்து ஓப்பன் செட் கிடையாது. ஸோ அதே மாதிரி க்ளோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இதனுடைய வாட் இஸ் அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஆக்சுவலி பேசிக் ஐடியா அக்யூமுலேஷன் பாயிண்ட் லிமிட் பாயிண்ட் எல்லாமே அந்த செட்டுக்குள்ள இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் த க்ளோஸ்ட் செட். ஆனா இதனுடைய இரேஷனல் நம்பர் எல்லாமே வந்து லிமிட் பாயிண்ட். ஓகே, இரேஷனல் நம்பர் எல்லாமே லிமிட் பாயிண்ட் எதுக்கு, கியூவுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பர் எந்த இரேஷனல் நம்பரும் இந்த கியூக்குள்ள இருக்காது, இந்த ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்காது. அப்படின்னா இது வந்து க்ளோஸ்ட் செட் கிடையாது. திஸ் இஸ் நாட் எ க்ளோஸ்ட் செட். ஓகே, ஸோ இந்த செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ன்றது நெய்தர் ஓப்பன் நார் க்ளோஸ்ட். மோஸ்ட் ஆஃப் இந்த டிஆர்பி எக்ஸாம்ல மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணலாம் கொஸ்டின் கேட்கலாம். ப்ராப்ளம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், இது டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இப்போ சிஎஸ்ஆர் நெட்ல கேட்டிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அது டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கு பாருங்க, அப்பாஸ்டல் புக்ல இருக்கு. ஓகே, எக்ஸசைஸ் ப்ராப்ளமா. ஸோ 2 power minus n and 5 power minus m, m, nன்றது ஈக்குவல் டு 1, 2, and so on. ஓகே, ஸோ இதனுடைய அக்யூமுலேஷன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அக்யூமுலேஷன் பாயிண்ட்னா 2 power minus n. மைனஸ் என்னன்றது 1/2 power n.
ஓகே 5 power minus m என்றது 1 by 5 power m. ஓகே n equal to 1 2 and so on. So okay fix n fix பண்ணிட்டு m என்றது approaches to infinity னா 1 by 5 power m என்றது becomes 0, so 2 power minus n வரும், that is 1 by 2 power m இல்லையா. so அது என்னது, that is the limit point. m fix பண்ணிட்டு n is approaches to infinity னா அப்ப 5 power minus m வரும், that is also என்னது limit point. ரெண்டுமே approaches to infinity னா so okay was that is 2 power a, ரெண்டுமே n m both are approaches to 0 and that is approaches to 0, that is approaches to 0. so இது ஒன்னது limit point. so for any neighborhood, that is the limit point, what are the limit point, 1 by 2 power n and union 1 by 5 power m union 0. இந்த மூணும் கலெக்ஷன் தான் that is called the limit point. இதுக்கு வேற எந்த லிமிட் பாயிண்ட்டும் இது இருக்காது. ஓகேவா. ஸோ இதே ஐடியா தான், இதை பேஸ் பண்ணி ஐ தாட் எம் பி பவர் எம் சம்திங் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இது மாதிரி டெக்ஸ்ட் புக்ல இருந்தால் மேக்ஸிமம் கேட்பாங்க, பட் ஐடியாவும் மேக்ஸிமம் இதுல இருந்து தான் வரும். அதே மாதிரி இது ஓப்பன் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆர் ஐசோலேட்டட், தட் இஸ் நாட் அ ஓப்பன் செட். ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நெய்பர்ஹுட் நீங்க எடுத்தீங்கனாலும் அது கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருந்தால் தான் அந்த ஓப்பன் செட். அப்படி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் அ ஓப்பன் செட். ஏன்னா ஐசோலேட்டட் பாயிண்ட்னா என்னன்னா தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம், ரெண்டுத்துக்கும் இடையில நிறைய கேப் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதனுடைய க்ளோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லிமிட் பாயிண்ட்டும் இதுக்குள்ள இருக்கணும், எல்லா லிமிட் பாயிண்ட்டும் இதுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த க்ளோஸ்ட் செட் இல்லையா. ஸோ இதனோட லிமிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 by 2 power n 1 by 5 power m. ஓகேவா. எல்லாமே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஜீரோ மட்டும்தான் இல்லை, ஜீரோ மட்டும்தான் இதுக்குள்ள இல்லை. அதனால திஸ் இஸ் நாட் எ க்ளோஸ்ட், அதனால திஸ் இஸ் நாட் எ க்ளோஸ்ட் செட். ஜீரோவும் இதுல இருந்ததுன்னா யூனியன் ஜீரோன்னு கொடுக்கும் பட்சத்துல இது வந்து என்னது க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -1 power n plus 1 by m, -1 power n plus 1 by m, m, nன்றது ஈக்குவல் டு 1, 2 and so on. இதனுடைய அக்யூமுலேஷன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் -1 and +1. இதை நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ரியலைஸ். இப்போ ஃபார் ஈவன் n அப்படின்னு நம்ம எடுத்தீங்கன்னா ஈவன் nன்றது என்னது, n-க்கு பதிலாக ஈவன் நம்பர் போட்டீங்கன்னா -1 power n-ன்றது +1 வந்துடும். ஸோ 1 + 1 by m வரும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து 1 + 1 by m. as m is approaches to infinity na it's become the 1, it's become 1. இதே ஆட் நம்பர் n-ன்றது ஆட் நம்பரா இருந்ததுன்னா that is m, n 1 2 and so on இருக்கு. n-ன்றது ஆட் நம்பரா இருந்ததுன்னா -1 power n-ன்றது -1, அப்ப -1 + 1 by m னு வரும். as m tends infinity this is become the -1. ஓகேவா. so any neighborhood of 1 contains 1 + 1 by m for large m. ஓகே. அதே மாதிரி neighborhood of -1 எடுத்தீங்கன்னா -1 + 1 by m large m க்கு கண்டெயின் பண்ணிருக்கும். ஸோ இதெல்லாம் லிமிட் பாயிண்ட். அப்படின்னா வாட் ஆர் த லிமிட் பாயிண்ட், 1 -1 மட்டும்தான் இதுக்கு லிமிட் பாயிண்ட், 1 and -1 மட்டும்தான் லிமிட் பாயிண்ட், வேற எதுவும் லிமிட் பாயிண்ட் கிடையாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஓப்பன் செட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஐசோலேட்டட், நிறைய கேப் இருக்குது, இட்ஸ் நாட் ஓப்பன் செட். க்ளோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 1 ரெண்டுமே இதுல கண்டெயின் பண்ணிருக்கணும். as m tends to infinity தான் we get the value. அதனால ரெண்டு பாயிண்ட்டுமே இந்த செட்டுக்குள்ள இல்லாதனால this is not a closed set, அக்யூமுலேஷன் பாயிண்ட் இதுல இல்லாதனால. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் எக்ஸாக்ட்லி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 1 by n plus 1 by m. இதுவும் ஃபிக்ஸ் n-னா m is approaches to infinity னா that is 1 by n. ஃபிக்ஸ் m n is approaches to infinity னா n-ன்றத approaches to infinity னா that is 1 by m. ரெண்டுமே approaches to infinity னா 0. ஸோ what are the limit point? இப்போ 1 by n அங்க வந்து 1 by 2 power n இருந்தது, 1 by 5 power m இருந்தது, ரெண்டு வேற வேற, அதனால ரெண்டுமே எடுத்தோம். இந்த 1 by n 1 by m ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா. m-ன்றது இன்டீஜர், அவ்வளவுதான். n-ன்றது இன்டீஜர். அதனால the collection of limit point-ன்றது 1 by n equal to 1 2 and so on union 0, that is the limit point. இது ஓப்பன் அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் ஐசோலேட்டட் பாயிண்ட், டிஃபரெண்ட் நிறைய பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் கேப் இருக்கும், அதனால திஸ் இஸ் நாட் ஓப்பன். இதுல லிமிட் பாயிண்ட் வந்து 0ன்ற லிமிட் பாயிண்ட் இதுல இல்ல, அதனால திஸ் இஸ் நாட் எ க்ளோஸ்ட் செட். ஓகே. பார்த்தீங்கன்னா -1 power n divided by 1 plus 1 by n, -1 power n divided by 1 plus 1 by n equal to 1 2 and so on. இதுக்கு லிமிட் பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈவன் n நாம எடுக்கிறோம். n-ன்றது ஈவனா எடுத்தீங்கன்னா
nக்கு பதிலா ஈவன் நம்பர் எடுத்தீங்கன்னா that is plus 1 plus 1 divided by 1 plus 1 by n. as n tends n is approaches to infinity னா என்ன வரும்? that is இது வந்து 0 ஆயிடும். இந்த portion 0 ஆயிடும். இந்த portion கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். இது 0 ஆச்சுன்னா 1 by 1 that is 1. இதே ஆட் நம்பர் n எடுத்தீங்கன்னா -1 power n என்றது -1. -1 divided by 1 plus 1 by n. so as n tends infinity போடும்போது இது என்ன ஆகும்? இது 0 ஆயிடும். இது 0 ஆயிடுச்சுன்னா -1 by 1 that is -1. இப்போ 1 -1 ரெண்டுமே என்னது? accumulation point. okay வாஸ். so generally limit point என்றது as n tends infinity போட்டேன்னா we get the limit point. okay வேற ஏதாவது லிமிட் பாயிண்ட் இருக்கான்னு கொஞ்சம் திங்க் பண்ணலாம். இங்க 1 and -1 ரெண்டுமே அந்த செட்டுக்குள்ள இல்லாதனால this is not a closed set. அதே செட் இன் R2 அப்படி பார்த்தீங்கன்னா R2 x, y. R2ன்றது 2 dimensional ஸ்பேஸ். நம்ம இவ்வளவு லைன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரியல் லைன் வச்சு பார்த்தோம். இது 2 dimensional ஸ்பேஸ்னா x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ரெண்டுமே பாயிண்ட் வந்து ஆர்டர் பேரா இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஜோடியா இருக்குன்னு அர்த்தம். அதை காம்ப்ளெக்ஸ் நம்பரா கூட நம்ம சொல்லலாம். x plus iy ஆர்டர் பேர் தான். so இங்க வந்து z belongs to c mod z greater than 1. இதுக்கு accumulation point mod z greater than 1 னா என்ன? முதல்ல mod z greater than 1 ன்றது that is mod z less than 1 உடைய காம்ப்ளிமெண்ட், less than or equal to 1 உடைய காம்ப்ளிமெண்ட். so that is the circle உடைய that is outside of the circle இல்லையா? outside of the circle அப்படின்னா that is the center origin radius 1 உள்ள center origin radius 1 உள்ள ஒரு சர்க்கிள் நாம எடுத்தா outside of the circle that is mod z greater than 1. பிரச்சனை என்ன? இதுக்கு accumulation point என்ன? what are the accumulation point? இந்த பவுண்டரியில இருக்கிறது எல்லாமே accumulation point. இது மட்டும் தான் accumulation point ஆ? இது பிளஸ் இந்த வெளியில இருக்கிறது, இது எல்லாமே accumulation point தான். இந்த பவுண்டரியில இருக்கிறது பிளஸ் வெளியில இருக்கிறது, பவுண்டரியில இருக்கிறதும் சேர்க்கணும். ஆனா செட்டுக்குள்ள பவுண்டரி கிடையாது. இந்த செட்டுன்றது இங்க ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் இருக்கு பாரு. ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான்றதுனால இந்த ஓப்பன் செட் இது. ஆக்சுவலி இது வராது, இந்த பவுண்டரி வராது, வெளியில இருக்கிறது மட்டும் தான் இருக்கும். ஆனா லிமிட் பாயிண்ட்னு வரும்போது இந்த பவுண்டரியில இருக்கிற பாயிண்ட் எல்லாமே லிமிட் பாயிண்ட். ஏன் பவுண்டரியில இருக்கிற பாயிண்ட்லாம் லிமிட் பாயிண்ட்? சோ பவுண்டரியில நான் ஒரு சென்டர் எடுத்துட்டு, பவுண்டரியில நான் ஒரு பாயிண்ட், நான் இதை ஒரு சென்டரா வச்சுட்டு ஒரு நெய்பர்ஹுட் நான் கிரியேட் பண்றேன்னா, இந்த இடத்துல எப்படி நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணுவோம்? ஒரு டிஸ்காஸ் கிரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஓப்பன் பால் இது மாதிரி சூஸ் பண்ண மாட்டோம், இது மாதிரி டிஸ்கா ஓப்பன் பண்ணுவோம். இது மாதிரி டிஸ்கா ஓப்பன் பண்ணும்போது இந்த போர்ஷன் ஃபுல்லா அந்த செட்டுக்குள்ள இருக்கு. ஏதா சார் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள இருக்கு. ஓகே, எந்த ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துட்டு இந்த பவுண்டரிக்குள்ள ஒரு நெய்பர்ஹுட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த சைட்ல இருக்கிறது ஃபுல்லாவே அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள இருக்கும், இந்த உள்ள இருக்கிறது தான் இருக்காது. என்னுடைய கான்செப்ட் பிரகாரம் அக்யூமுலேஷன் பாயிண்ட் லிமிட் பாயிண்ட் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இருந்தாலே அதுக்கு பேர் லிமிட் பாயிண்ட் இல்ல அக்யூமுலேஷன் பாயிண்ட். அப்படி பாத்தீங்கன்னா இந்த பவுண்டரியில இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட் இல்ல லிமிட் பாயிண்ட்னு சொல்லுவோம். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே, நீங்க செட்டுக்குள்ள எடுத்துட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அந்த செட்ல இருக்கிற நிறைய பாயிண்ட் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஸோ செட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே லிமிட் பாயிண்ட் தான். இந்த பவுண்டரியில இருக்கிறது மட்டும் தான் நம்ம செக் பண்ணோம், பவுண்டரியில இருக்கிறது லிமிட் பாயிண்டா இல்லையான்னு. ஸோ பவுண்டரியில இருக்கிறது எல்லாமே லிமிட் பாயிண்ட். ஸோ இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்ன்றது கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1ன்னு வர்றதுதான் லிமிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த லிமிட் பாயிண்ட் எல்லாமே இந்த செட்டுக்குள்ள இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் த க்ளோஸ்ட் செட். அப்படி பாத்தீங்கன்னா இந்த லிமிட் பாயிண்ட் இந்த செட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் இருக்கு. அப்படின்னா இந்த பவுண்டரியில இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இந்த செட்டுக்குள்ள இல்ல, அதனால இது வந்து க்ளோஸ்ட் செட் கிடையாது. சரி, க்ளோஸ்ட் செட் கிடையாது. இது ஓப்பன் செட்டா? ஆப்வியஸ்லி ஓப்பன் செட். ஏன் ஓப்பன் செட்? நீங்க எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு நெய்பர்ஹுட் செட்டுக்குள்ள எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு, செட்டுக்குள்ள எங்க பாயிண்ட் எடுக்கலாம்? பவுண்டரியில நாம எடுக்க முடியாது செட்டுக்குள்ள. ஏன் பவுண்டரியில எடுக்க முடியாது? பவுண்டரின்றது அந்த செட்டுக்குள்ளவே கிடையாது. ஸோ நான் எடுக்கணும்னா அந்த பவுண்டரியை ஒட்டி ஒன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். நீ ஒட்டி பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம்.
ரொம்ப நான் சின்ன ரேடியஸ்ல ஒரு நெய்பர்ஹுட் நான் சூஸ் பண்ணா கம்ப்ளீட்டா எங்க இருக்கும், அந்த செட்டுக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? அதனால திஸ் இஸ் a ஓபன் செட். சோ இது ஓபன் செட். ஓகேவா? நாட் ஏ க்ளோஸ்ட் செட். ஏன்னா லிமிட் பாயிண்ட் வந்து பவுண்டரியும் லிமிட் பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த லிமிட் பாயிண்ட் எல்லாம் எதுவுமே இல்லாதனால இந்த செட்டுக்குள்ள நாட் ஏ க்ளோஸ்ட் செட். இதனோட லிமிட் பாயிண்ட்ன்றது அக்யூமுலேஷன் பாயிண்ட் லிமிட் பாயிண்ட்ன்றது mod z greater than equal to 1ன்றதான் இதனுடைய அக்யூமுலேஷன் பாயிண்ட் இல்ல லிமிட் பாயிண்ட்ன்றது. இது வந்து 2 dimensional ஸ்பேஸ்ல. இதே மாதிரி this is the another set. z belongs to c. cன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர். mod z greater than equal to 1. so mod z greater than equal to 1 இப்ப போட்ட அதே டயகிராம் தான். ஆனா என்ன டிஃபரன்ஸ், the boundary வந்து சேர்ந்து இருக்கு. வெளியில இருக்கிற போர்ஷன் தான் mod z greater than equal to னா greater than equal to னா வெளியில இருக்கிறது, mod z less than 1 னா இன்டீரியர் உள்ள இருக்கிறது, mod z greater than equal to 1 னா வெளியில இருக்கிறது. வெளியில இருக்கிறது தான் that is the set. நமக்கு வெளியில இருக்கிறது தான் செட் இன்க்ளூடிங் த பவுண்டரி. அப்படின்னா பார்த்தாலே நாம என்ன சொல்லிடலாம், இதை வந்து க்ளோஸ்டு செட்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த பவுண்டரியில் இருக்கிற எல்லாமே லிமிட் பாயிண்ட் எல்லாமே இந்த செட்டுக்குள்ள இருக்கு, அதனால க்ளோஸ்டு செட்னு சொல்லலாம். இது ஓப்பன் செட் கிடையாது. ஏன் ஓப்பன் செட் கிடையாது, இந்த பவுண்டரியில நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு நெய்பர்ஹுட் நான் கிரியேட் பண்ணும் பட்சத்துல அந்த செட்டு கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள வராது. நான் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்றேன்னா இது கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இல்ல. எது செட்டு, வெளியில இருக்கிறது தான் செட்டு, உள்ள இருக்கிறது வராது செட்ல. அதனால திஸ் இஸ் நாட் ஏ ஓப்பன் செட். சோ இதுக்கு அக்யூமுலேஷன் பாயிண்ட் என்ன, அக்யூமுலேஷன் பாயிண்ட் லிமிட் பாயிண்ட் இந்த செட்டே அக்யூமுலேஷன் பாயிண்ட் தான், கம்ப்ளீட்டா இருக்கு. தி செட் இட் செல்ஃப் இஸ் அ அக்யூமுலேஷன் பாயிண்ட் இல்ல லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். This is the same problem. எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. 1 by n, I by m, m, n ன்றது and so on. So இதனுடைய accumulation point ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம் தான். இது இஸ் in terms of காம்ப்ளெக்ஸ்ல வருது, அவ்வளவுதான். So I by m, m equal to 1, 2 and so on. So that is 0. ரெண்டுமே approaches to infinity na that is 0. So that is the accumulation point. This is not a open set, not a closed set. அதே மாதிரி x square minus y square less than 1. ரொம்ப முட்டாள்தனமா சொல்லணும்னா strictly less than இது மாதிரி வந்ததுன்னா that is called the open, not a closed set அப்படின்னு சொல்லலாம். So இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா accumulation point less than or equal to வரும். That is I thought rectangular hyperbola. Okay, equality அந்த boundaryல இருக்கிறது எல்லாமே is called the accumulation point plus அந்த curve இல்லையா. This is the open set but not a closed set. This is the single line x greater than 0. Okay, two dimensional space la x greater than 0 ன்றது that is x equal to 0 ன்றது equation of y axis. So this is called the x greater than 0 ன்றது. எப்படி செக் பண்ணுவீங்க, இந்த சைடா இந்த சைடா, அது கன்ஃபியூஷன் வேற வரும். அது மாதிரி கன்ஃபியூஷன் வந்ததுன்னா யூ கேன் செக், ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இந்த லைனை செக் பண்ணலாம். இங்க என்ன வரும் பாயிண்ட், -1, 1. ஓகே, -1, 1 பிகாஸ் ஆஃப் any choose 1 here, -1 இது 1 இருக்கும் பட்சத்தில் இந்த பாயிண்ட் -1, 1. ஸோ x greater than 0ல நம்ம இந்த பாயிண்ட் டெஸ்ட் அப்ளை பண்ணா எக்ஸுக்கு பதிலாக -1னா -1 greater than 0ன்னு வருது. -1 greater than 0ன்றது நாட் ட்ரூ, -1ன்றது 0 விட சின்னது. திஸ் இஸ் நாட் ட்ரூ. அப்படின்னா x greater than 0ன்றது this is the x greater than 0. இது ஸ்ட்ரிக்ட்லி greater than 0, அதனால இந்த பவுண்டரி இன்வால்வ் ஆகாது, பவுண்டரி கிடையாது அந்த செட்டுக்குள்ள. பவுண்டரி இல்லாதனால ஒன்லி இந்த செட் மட்டும்தான், பவுண்டரி வராது ஸ்ட்ரிக்ட்லி greater than 0ன்றதுனால. ஸோ முன்னாடி போட்டது அந்த x square minus y squareன்றது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பவுண்டரி இல்லாதனால திஸ் இஸ் இது எல்லாமே இந்த பவுண்டரியில் இருக்கிறது எல்லாமே அக்யூமுலேஷன் பாயிண்ட், பவுண்டரியில் இருக்கிறது எல்லாமே அக்யூமுலேஷன் பாயிண்ட். திஸ் இஸ் த ஓப்பன் செட், நாட் ஏ க்ளோஸ்ட் செட், ஏன்னா பவுண்டரி இன்வால்வ் ஆகாதனால.
இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அக்யூமுலேஷன் பாயிண்ட் தான். இது கம்ப்ளீட்டா அக்யூமுலேஷன் பாயிண்ட். This is a closed set, not a open set. இந்த மாதிரி the only subset of R1 that are both open and closed வந்து only empty set and R1 itself. Okay, R1 and அதனுடைய empty set, அது ரெண்டு மட்டும் தான் ஓபன் செட்டா இருக்க முடியும். அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. இப்ப எஸ்ன்றது சப்போஸ் இது ஒரு செட் இல்ல, நமக்கு டவுட்டா இருக்கு எஸ்ன்றது ஒரு ப்ராப்பர் சப்செட், அது வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம்னா எஸ் இஸ் நாட் எம்டி, எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர். அப்படின்னா எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்னா ஆர் மைனஸ் எஸ்ன்னு வரும் இல்லையா. ஆர் மைனஸ் எஸ்ன்றது இஸ் அ நான் எம்டி, ஆர் மைனஸ் எஸ்ன்றது இஸ் அ நான் எம்டி. எஸ்ன்றது போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். எஸ்ன்றது க்ளோஸ்ட்னா எஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன், எஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன். ஸோ தட் இஸ் ஏ பிலாங்ஸ் டு நான் எஸ்ன்னு எடுக்கிறேன்னா B belongs to S complement na, so A என்றது less than B, okay, A is less than B, B less than A கூட எடுத்துக்கலாம், okay வா. so then T என்றது X belongs to S, X is less than B na, A என்றது T ல இருக்கு. T என்றது I will define, எப்படி define பண்றேன், S ல இருக்கிற பாயிண்ட் எல்லாம் எந்த கண்டிஷன்ல S ல இருக்கிற பாயிண்ட், அந்த less than B ஆ இருக்கிற பாயிண்ட் என்னது, X less than B ஆ இருக்கிற பாயிண்ட்ஸ்னுடைய கலெக்ஷன். நான் ஏன்ற ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா ஏன்றது கண்டிப்பா இருக்கும், ஏன்னா ஏ லெஸ் தென் பின்றதுனால, ஏ லெஸ் தென் பின்றதுனால ஏன்றது அந்த செட்டுக்குள்ள இருக்கு. ஏ டீன்றது இஸ் அ பவுண்டட் எபோ பை பி இல்லையா, டி இஸ் பவுண்டட் எபோ பை பி. இதனுடைய கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆர்னா டி ஆஸ் த சுப்ரீமம். அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் டீன்றதை நான் என்ன வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம். சின்றது எங்க இருக்கு, ஏவுக்கும் சிக்கும் இடையில இருக்கு, ஏவுக்கும் சிக்கும் இடையில இருக்கு. சின்றது is not belongs to S, C என்றது not belongs to S complement ன்னு சொன்னீங்கன்னா that is create the contradiction. Suppose C belongs to S ன்னு எடுத்தா S என்றது open, அப்படின்னா ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணா அது கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருக்கணும். நான் ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்றேன், அது கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருக்கு. ஓகே, எவ்வளவு சின்னதா எப்சிலான் that is sufficiently small, C plus எப்சிலான்றது less than B, C plus எப்சிலான்றது less than B னா கண்டிப்பா S ல இருக்கு. C plus எப்சிலான் less than B, so C plus epsilon belongs to T ஆ இருக்கும். so this is a contradiction, C being an upper bound, C ன்றது upper bound of T ன்றதுக்கு இது contradiction arise பண்ணுது, ஆனால் C ன்றது S ல கிடையாது. ஓகே, அதே மாதிரி C belongs to S complement, S complement is open, open என்னது, ஒரு நெய்பர்ஹுட் கிரியேட் பண்ணினா கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருக்கு. அப்படின்னா C minus epsilon by 2 ன்றது is an upper bound of T, அது less than C, that is creating contradiction. C ன்றது not belongs to S complement, ரெண்டுமே இல்ல, C ன்றது S லயும் இல்ல S complement லயும் இல்ல. C belongs to R, R ன்றது S union S complement. so this is a என்னது, S ன்றது ஒண்ணு. ஏன் இந்த கான்ட்ராடிக்ஷன் அரைஸ் ஆகுதுன்னா நான் S ன்றது எம்டி செட்டும் கிடையாது அந்த ஓல்ட் செட்டும் கிடையாதுன்னு அஷ்யூம் பண்ணதுனால இந்த கான்ட்ராடிக்ஷன் அரைஸ் ஆகுது. அப்படின்னா ஒண்ணு எம்டியா இருக்கணும், இல்ல செட் ஆஃப் ரியல் நம்பரா இருக்கணும். ஓகே, ஸோ இது புரியுதோ இல்லையோ, பட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஒரு ரியல் நம்பர் அதனுடைய போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் செட் வந்து ஒன்னு எம்டி செட்டா இருக்கணும், இல்ல அந்த ஓல்ட் செட் ரியல் நம்பரா இருக்கணும். இது இதுக்கு மட்டும் தான் ட்ரூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன் ஜென்ரலா ஆர் பவர் என் நாம எடுத்தா ட்ரூ ஃபார் ஆர் பவர் என் ஃபார் எனி என் கிரேட்டர் than equal to 1, ஃபார் எனி என் கிரேட்டர் than equal to 1. ஓகேவா. அதே மாதிரி every closed set in R1, every closed sets in R1 is the intersection of the countable collection of open set. Every closed set R1 ல இருக்கிற every closed set என்றது R1 ல இருக்கிற எல்லா closed setையும் என்ன பண்ணலாம், intersection of countable collection of open set எடுக்கலாம். R1 ல இருக்கிற எந்த ஒரு closed set எடுத்தாலும் intersection of countable collection of open set நான் எடுக்கலாம். ஓகே, ஸோ R1ல இருக்கிற க்ளோஸ்ட் செட் நான் 1,2 நான் எடுக்கிறேன்னா இது இன்டர்செக்ஷன் ஆஃப் கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்டை நான் எழுத முடியும். ஓகே, ஓப்பன் செட்ன்றது தட் இஸ் 1,2, தட் இஸ் ஸோ எஃப்ன்றது ஒரு க்ளோஸ்ட் செட் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்க.
construct a countable family of open set. அதனுடைய intersection is a countable family of open set. அதனுடைய intersection is the closed set F அப்படின்னு நான் சொல்லணும். அப்படின்னா n belongs to n, so that is x minus 1 by n, x plus 1 by n. Define un என்றது union of x belongs to f. x என்றது என்னது f என்ற closed setல இருக்கிற பாயிண்ட். so x minus 1 by n, x plus 1 by n அதை யூனியன் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது தான் un. un என்றது is the union of open intervals. அதனால இது எல்லாமே ஓப்பன் செட். f என்றது கம்ப்ளீட்டா எதுக்குள்ள இருக்கும்னா அந்த un க்குள்ள இருக்கும். f is the subset of un for every n because of each x belongs to f is contained in the interval centered at the itself. ஏன்னா that is the closed set என்றதனால. இப்ப intersection of un என்றது என்னன்னா that is equal to f அப்படின்னு சொல்லணும். so suppose f is the subset of f is complete is the subset of intersection of un. okay, well, that is construction f for each n f is the subset of un. f is the subset of un. அப்படின்னா f is the subset of intersection of un சொல்லிடலாம். இந்த portion over. இப்போ இந்த intersection is the subset of f ன்னு சொல்லிட்டா proof is over. இதை நான் சொல்லணும்னா இதுல some point எடுக்கலாம். y நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா அப்படின்னா we want to show that that is y belongs to f ன்னு சொல்லணும். so y is not belongs to நான் f ன்னு எடுக்கிறேன். f ன்றது closed, f ன்றது என்னது closed set. இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னது f complement is open. f complement is openனா ஒரு neighborhood கிரியேட் பண்ணணும். ஓகே, ஒரு neighborhood there is a epsilon greater than 0. okay, that is y minus epsilon, y plus epsilon, that is the subset of f complement, subset of m complement. எதனால இந்த காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன்றதுனால. ஓகே, அந்த நெய்பர்ஹுட் வந்து கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஓப்பன். ஓப்பன்னா ஒரு பாயிண்ட் எடுத்து அதனோட நெய்பர்ஹுட் எடுத்தா அந்த நெய்பர்ஹுட் கம்ப்ளீட்டா அதுக்குள்ள இருக்கணும். so capital N belongs to n னா 1 by n என்றது less than epsilon. so y is belongs to un. இது பர்టిక్యులர் கேஸ். capital N இருக்கிற இது ஒரு பர்టిక్యులர் வேல்யூ capital N என்றது. obviously 1 by n என்றது less than epsilon. y is belongs to un தெரியும் நமக்கு. y is belongs to un னா so y belongs to union of x belongs to f, x minus 1 by n, x plus 1 by n. அப்படின்னா என்ன அர்த்தம்? there exists some x belongs to f, y ன்றது belongs to x minus 1 by n, x plus 1 by n. அந்த பர்టిక్యులர் நெய்பர்ஹுட்ல இருக்கு. அப்படின்னா இந்த y க்கும் x க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? y minus x ன்றது this is belongs to this one 1 by n. 1 by n ன்றது less than epsilon. அப்படின்னா என்ன அர்த்தம்? that is x belongs to y minus epsilon, y plus epsilon அர்த்தம். so y minus epsilon, y plus epsilon is subset of f complement. அப்படின்னா x ன்றது belongs to f complement. இது வந்து கான்ட்ராடிக்ஷன். x is belongs to f ன்னு எடுத்திருக்கோம், அது கான்ட்ராடிக்ஷன். ஏன் இந்த கான்ட்ராடிக்ஷன் அரைஸ் ஆகுதுன்னா y is not belongs to f ன்னு எடுத்ததுனா கான்ட்ராடிக்ஷன் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? y is belongs to f ஆ தான் இருக்க முடியும். so intersection வந்து is the subset of f. அப்படின்னா இது intersection of union un ன்றது intersection of f னா this is equivalent to f equal to the closed set. நாம என்ன பண்ணலாம்? intersection of open interval நாம எழுத முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அதே மாதிரி கான்வெக்ஸ் செட். கான்வெக்ஸ் செட் வந்து a set S is the subset of R power n is convex if for every pair of points x comma y belongs to S and every real theta with theta is lies between the 0 to 1 we have the theta x plus 1 minus theta y belongs to S. ஆக்சுவலா என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு ரெண்டு பாயிண்டை எடுத்துட்டு கனெக்ட் பண்ணினாலும் அது கம்ப்ளீட்டா அந்த செட்டுக்குள்ள இருந்ததுன்னா that is called the convex set. okay, so if two points in the set, entire line segment connecting them lies within the set, that is called the convex set. circles, ellipse, triangle, rectangle, any regular polygon, இதெல்லாம் examples for the convex set. non example பார்த்தீங்கன்னா star shaped figure, அப்புறம் crescent moons and sets with the intention, that is called the non example for the convex set.
In R3 la pathina the set is convex na for any 2 points in the set the entire line segment between them within the set. That is the in R3 la spheres, ellipsoid, cube, tetrahedron, cylinders idella examples. Non example bowls with the invert curves, torus, last class pathona donut shape. Okay, sets with holes. The every n ball in R power n is convex. Every n ball in R power n. N ball என்றது இந்த neighborhood தான். But in the n dimensional spaceல, Euclidean spaceல. அந்த neighborhood வந்து that is BRC ன்னு சொல்லுவோம். எப்படி neighborhood fix பண்ணுவாங்க? That is the collection of points in R power n. Okay, center C. Center என்றது C belongs to R power n. Radius R is greater than 0. The n ball என்றதை எப்படி define பண்ணுவோம்னா that is B of C. Center C ன்னு அர்த்தம், radius R ன்னு அர்த்தம். இந்த notation பேரு. X is belongs to for collection of points X belongs to R power n. And the X க்கும் C க்கும் உள்ள distance வந்து என்னவா இருக்கணும்? Less than R ஆ இருக்கணும். That is the neighborhood. Okay. That is convex. இல்லையா? The proof பண்ணலாம் X, Y belongs to B or C அப்படின்னா by the definition norm of X minus C ன்றது less than R. நீங்க in Y ன்னு எடுத்தீங்கன்னா Y minus C less than R. Theta ன்றது belongs to 1, 0. You want to show that theta x plus 1 minus theta y belongs to BRC ன்னு சொல்லணும். So that is என்ன அர்த்தம்னா z நான் இதுக்கு நேம் கொடுக்கும்போது z minus c less than r சொல்லணும். நான் z minus c கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு இதை சிம்பிளி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் theta x plus 1 minus theta into y, c க்கு பதிலா theta c plus 1 minus theta into c இதை குரூப் பண்ணீங்கன்னா இது மாதிரி கிடைக்குது. So norm of x minus c நீங்க கண்டுபிடிக்கும் போது ஓகே the triangle inequality அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு norm of x minus c ன்றது less than r இருக்கும் பட்சத்துல this is the less than r. So simple proof. So that is z belongs to BRC. So BRC is the convex. இந்த மாதிரி proof பார்க்கும் பொழுது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம derive பண்ணலாம். ஏதோ ஓனா கொஸ்டின் கேட்கும்போது அதை நாம ஃபேஸ் பண்ண முடியும், derive பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த proofலாம் பார்க்கிறது. அதே மாதிரி every n dimensional open interval is the convex set. N dimensional open interval is the convex set. And n dimensional open interval pathina that is a set of the form a1 b1 a2 b2 an bn n dimensional open interval எல்லாமே n dimensional தான் n term இருக்குங்க. Okay, ai less than bi, each I equal to 1 to n. That is a open box அப்படினு சொல்லுவாங்க. This is called the open box. Okay, அதனுடைய form வந்து like that இது மாதிரி. Every n dimensional open interval is the convex set. Is a convex set. So இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது ஒரு CSI net question தான். இப்போ x is the subset of R, be an infinite countable bounded subset of R. Infinite countable bounded subset of R. Which of the following statement is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. X cannot be compact, X contains an interior point, X may be closed, closure of X is countable. Closure of X is countable. இல்லை சின்ன சின்ன வார்த்தைகள் நமக்கு மீனிங் தெரியணும், அது படிச்சுட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தரவா இருக்கும். ஸோ காம்பேக்ட் அப்படின்னா என்ன, இந்த செட் ஆஃப் ரியல் நம்பர்ல அப்படின்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் ரெண்டுமே இருக்கும். க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இருந்தால் இட் இஸ் கால்ட் தி காம்பேக்ட். ஸோ இப்போ எக்ஸ்ன்றது அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ன்றது சப்செட் ஆஃப் ஆர், பி அன் இன்ஃபைனட் கவுண்டபிள் பவுண்டட் சப்செட்னு கூட சொல்லிட்டாங்க. எக்ஸ் இஸ் பவுண்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, எக்ஸ் இஸ் பவுண்டட்னு கொடுத்துட்டாங்க. Infinite countable bounded subset of R. So suppose if it were closed, okay, closed on the, that is called the compact. That is called the compact. So but countably, first option பார்த்தீங்கன்னா countably infinite closed
countably infinite closed bounded set. Okay, countable infinite closed bounded set exist like that 0 union 1 by n. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இப்போ 0 union 1 by n. இது பாத்தீங்கன்னா closed, ஏன்னா அந்த லிமிட் பாயிண்ட் இதுல இருக்கு இல்லையா. எந்த லிமிட் பாயிண்ட்? இந்த 1 by n என்றது செட், அதனோட லிமிட் பாயிண்ட் 0, 0ன்றதை கண்டெயின் பண்ணி தான், that is called the closed set. This is the example for countable infinite closed bounded set. Countable infinite closed bounded set க்கு எக்ஸாம்பிள் இது. So xன்றது காம்பாக்ட். இந்த இடத்துல இது மாதிரி நாம எடுக்கும்போது this is the compact. பட் ஆனா இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, x cannot be compact அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So that is the option is correct, wrong one. மேக்ஸிமம் நாம இது மாதிரி ப்ராப்ளம் சூஸ் பண்ணும்போது இதெல்லாம் தப்புன்றதை சூஸ் பண்றது கொஞ்சம் கெட்டிகாரதனம். ஓகே, அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் அந்த டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறது. ஓகே, டெக்ஸ்ட் புக் படிச்சீங்கன்னா தான் நிறைய எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்ன்றது cannot be compact அப்படின்றது தப்புன்னு அர்த்தம். This option is wrong one. An infinite countable subset of R can have no interior point. Can have no interior point. இங்க x contains an interior point அப்படின்னு கொடுத்திருக்காங்க. X contains interior point. So for example பாத்தீங்கன்னா that is a Qன்றது intersection 0, Qன்றது another set of rational number is a countable dense. So that is an if countable and has an interior point அப்படி நாம எடுத்தா, கவுண்டபிளா இருக்கு இன்டீரியர் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு எடுத்தா, it contains an interval which is uncountable. That is contradiction. Okay, countable interior point நாம இருக்குன்னு எடுத்தா it is a contradiction. So therefore that is also false. Second option. Okay, third one என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, that is x may be closed. The fourth and closure of x is countable. X may be closed now, that is a union of the same idea தான். That is an example. So கரெக்டான்றதை நம்ம செக் பண்றது ரொம்ப கஷ்டம், தப்புன்றதை செக் பண்றது ரொம்ப ஈஸி. The closure of x பார்த்தீங்கன்னா countable set can have the uncountable closure. So countable setன்றது closure of xன்றது countable set, uncountable closure இருக்கும். So q intersection 0,1ன்றது closure is 0,1. Closure is 0,1 அதனுடைய closure. So that is another closure of xன்றது, that is this is the false. Okay. Closure of x is countable-ன்றது, that is a false. Okay. ஏன்னா 0,1ன்றது not a countable. Okay. So இந்த மூணும் false. So அதனால C is correct one. So எப்பவுமே சூஸ் பண்ணும்போது இது மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட், கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் இருக்கும் பொழுது எதெல்லாம் ஃபால்ஸ்ன்றதை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான் அது. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். டிஃபைன் ஆன ஆர்டர், ஒரு ஆர்டர் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ப்ராப்ளம். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆன் R2 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். A, B less than or equal to C, D. A, B less than or equal to C, Dன்னு கொடுத்திருக்காங்க. இது A greater than C, or A equal to C and B less than or equal to D. ன்றது the subset E equal to 1 by n, 1 minus 1 by n. That is belongs to R2. That is belongs to R2. N belongs to n. N என்றது என்னது? Natural number. That is a positive integer. With respect to less than or equal to, which of the following statement is true அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Which of the following statement is true அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இங்க பாத்தீங்கன்னா இது A, Bன்றது இது மாதிரி டிஃபைன் பண்ணி, A, B less than or equal to C, D. A less than C, A greater than C ஆ இருக்கணும். A greater than C ஆ இருந்தா this is true. இந்த என்னது, இந்த ஆர்டர் ட்ரூன்னு அர்த்தம்.
இல்ல a ஈக்குவல் டு c இருந்து b லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு d இருந்தா இந்த ஆர்டர் ட்ரூன்னு அர்த்தம். தட் இஸ் ஐடியா. இப்போ எனக்கு என்னன்னா இன்ஃபிமம் ஆஃப் e கேட்டிருக்காங்க. which of the following statement is true? இன்ஃபிமம் ஆஃப் e சுப்ரீமம் ஆஃப் e இதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது. முதல்ல ஈன்ற செட் என்னவா இருக்கும் அப்படின்றத நாம கெஸ் பண்ணணும். ஈன்ற செட் R2ல இருக்கு, ஆர்ல இல்ல R2ல இருக்கு, ஆர்டர் பேர். ஸோ n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தீங்கன்னா தட் இஸ் n ஈக்குவல் டு 1ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்க, இந்த பாயிண்ட் ஈன்ற செட் என்னவா இருக்கும்? 1/1, இங்க 1/1, ஐ தாட் 1/n 1 minus 1/n. n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தா தட் இஸ் 1, இங்கே என்ன ஒரு 1 minus 1/1 that is 0. 1, 0. 1, 0. n equal 2 போட்டீங்கன்னா that is called 1/2 and 1 minus 1/2. 1 minus 1/2 னா என்ன? that is called the 1/2. அதே மாதிரி n equal to 1/3 ன்னு எடுத்தீங்கன்னா that is 1/3. 1 minus 1/3. 3 minus 1 2/3 ன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி போட்டே போகலாம் இல்லையா? ஓகே, 1/4 எடுத்தீங்கன்னா 1/4 மைனஸ் 1/4, 1 minus 1/4ன்றது that is called 4 minus 1 3/4. இது மாதிரி போட்டே போகலாம். கடைசியா என்ன வரும்? as n tends to infinity அப்படின்னா 0, 1 minus 0. 1 minus 0ன்றது 1. 0, 1. 0, 1. வேற ஏதாவது பாயிண்ட் வருமா இதுல? the R2 space, so 1, 0, 1/2, 1/2. so the 1, 0ன்றது this is the 1, 0. இல்லையா? 0, 1ன்றது this is the 0, 1. okay, nன்றது பாசிட்டிவ் இன்டிஜர் தான். and then 1/2, 1/2, the point 1/3, something, and 1, 1. the point square. okay, so in the collection of point like that இது மாதிரி இருக்கும் இல்லையா? so and minus 1, 0 இதெல்லாம் வருமா? ஸோ n equal to இந்த கலெக்ஷன் தான். n equal to அவன் டிஃபைன் பண்ணியிருக்கிற செட் வந்து இதுதான். ஸோ இந்த செட்டு இன்ஃபிமம் ஆஃப் இ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இங்க ஈன்றது இது மாதிரி ஆர்டர் பேரா டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஆர்டர் பேரா டிஃபைன் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு நம்பர்னா நம்ம சொல்லிடலாம் 2 less than 3 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்டர் பேர்னு வரும்போது அதுக்கு தான் அவங்க டிஃபைன் பண்ணிக்கிறது. இந்த ஆர்டர் என்னன்றதை டிஃபைன் பண்ணி a greater than c னா தட் இஸ் ட்ரூ, இல்ல a equal to c, b less than equal to d னா ட்ரூ. அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆர்டர்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். பிகாஸ் ஆஃப் 1 இஸ் கிரேட்டர் தென் 1/2. 1 கிரேட்டர் தென் 1/2. ஓகேவா? ஸோ இது லெஸ் தென் ஈக்குவல் டு வரும். இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது வரும். எது இதுக்கு? ஓகே, இது எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். இந்த 1, 0 இஸ் மேபி இன்ஃபிமம். எல்லாத்த விட சின்னது பார்த்தீங்கன்னா 1, 0வா இருக்கும். அதே மாதிரி எல்லாத்த விட பெருசு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0, 1ஆ இருக்கும். எல்லாத்த விட பெருசு 0, 1ஆ இருக்கும். ஸோ the 1, 0 and 0, 1. 1, 0 and 0, 1. இது வந்து 1, 0 is the என்ன சொல்லலாம்? எல்லாத்த விட சின்னது. 0, 1ன்றது எல்லாத்த விட பெருசு. That is called the lower bound. This is called the upper bound. So the supremum is 0, 1 and infimum is 1, 0. Infimum is 1, 0. இங்க ஐ தாட் ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் போத் இன்ஃபிமம் அண்ட் சுப்ரீமம் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஓகே, அதர்வைஸ் சப்போஸ் இதை ஸ்லைட்டா மாத்திருந்தாங்கன்னு வச்சுக்க, இதை ஏ லெஸ் தென் சின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப மேபி இது கரெக்ட் ஒன். ஸோ 1, 0 இஸ் அ சுப்ரீமமா இருக்கும். சுப்ரீமம் இஸ் த 1, 0 அண்ட் இன்ஃபிமம் இஸ் 0, 1ஆ இருக்கும். இது ஏ லெஸ் தென் சின்னு கொடுக்கும் பட்சத்துல அப்ப நீங்க இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் வேற என்ன பாயிண்ட் உள்ள வரலாமா அப்படின்றத நீங்க திங்க் பண்ணுங்க. ஓகேவா? இதான் ஐடியா. ஒரு செட்டு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க ஆர்டர் பேரு. ஸோ அந்த செட்டு நம்மளால என்னன்றதை டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா
இன்ஃபிமம் அண்ட் சுப்ரீமம்ன்றது என்னன்றது இருக்கா இல்லையான்றதை நாம சொல்ல முடியும். ஓகேவா? இவங்க கொடுத்த ப்ராப்ளம் பிரகாரம் இந்த a greater than c கொடுத்ததுனால தட் இஸ் ஐடியா. நீங்க இதையும் கம்பேர் பண்ணணும், ஈச் அண்ட் எவரி ஒன் கம்பேர் பண்ணணும். பட் இந்த எலமெண்ட் அந்த மிச்சம் இருக்கிற எல்லா எலமெண்ட்டை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டா இருக்கிறதுனால நான் என்னால இது என்ன சொல்ல முடியுதுன்னா இட்ஸ் கால்ட் தி லோவர் பவுண்ட், தி கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் சொல்ல முடியுது. இது எல்லாத்த விட பெருசா இருக்கிறதுனால லீஸ்ட் ஆஃப் பவுண்ட் சொல்ல முடியுது. இன்டீரியரா இருக்கிறத நீங்க எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, and this is the another one. F from a to b be a function அப்படின்னா x is the subset of a and the image of x is under f is f of x equal to f of a belongs to b, a belongs to x, y is the subset of b, inverse image என்றது of y என்றது under f, f inverse of y என்றது a belongs to a, f of a belongs to y. Just a definition, inverse image what is the definition? Image na என்ன definition? Image என்றது f of x, x என்றது domain உடைய subset இருக்கும், x என்றது domain உடைய subset and f of a என்றது complete belongs to b இல்லையா? The inverse image என்றது preserves unions, that is f inverse of x union y என்றது f inverse of x union f inverse of y. இது கோல்ட்பர்க் புக்லயே இருக்கு, கோல்ட்பர்க் புக்ல இருந்து தான் எடுத்தேன். So f from a to b x comma y is a subset of b na, then f inverse of x union y என்றது f inverse of x union f inverse of, very simple proof. Okay வா, ஈஸியா ப்ரூவ் பண்ணுவோம் அத. ஓகே, ஜஸ்ட் this is contained this one, that is contained on this one அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு சிம்பிளா ப்ரூவ் பண்ணலாம், just using the set concept. ஓகே, அது எக்ஸாம்பிள் வேற நிறைய கொடுத்துருப்பாங்க, எனக்கு இந்த ரிசல்ட் மட்டும் வேணும். the same way f inverse of x intersection y என்றது f inverse of x intersection f inverse of y, இதுவும் very simple proof. ஓகே, so f inverse of intersection x intersection y என்றது f inverse of x intersection f inverse of y, ஜெனரலாவே this is true. ஓகே, அதே மாதிரி f of x union y என்றது f of x union f of y, f of x union f of y. ஓகேவா, இதுவும் ஜெனரலா ட்ரூ, தட் இஸ் இமேஜ் preserves union அர்த்தம். ஓகேவா, இதுவும் அதே கோல்ட்பர்க் புக்லயே இருக்கு. அண்ட் ஃபைனலா ஒரு ரிசல்ட் வந்து ஜெனரலா நாட் ட்ரூவா இருக்கும், தட் இஸ் இமேஜ் doesn't preserve the intersection in general, இது வந்து நாட் ட்ரூ. that is f of x intersection y is not subset of is a subset of f of x intersection f of y. Generally this is not true. Okay, this is not equal. Okay, so inverse image preserves union and intersection. Inverse image ரெண்டுமே true, union எடுத்தாலும் சரி intersection எடுத்தாலும் சரி. image preserves union, imageல வரும்போது f of னு போடும்போது union மட்டும் தான் true. images do not generally preserves intersection, intersection வந்து true கிடையாது. எப்ப அது ட்ரூவா இருக்குன்னா containment oldா இருந்தா மட்டும்தான். ஓகே, so இத பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஒன்று கேட்டிருந்தாங்க CSER நெட்ல. f of f from x to y be a function and an என்றது n greater than equal to 1, the collection of the sequence n greater than equal to 1 be a sequence of subset of x, sequence of subset of x. For a subset of x, a is the subset of x, a is not equal to pi, a is not equal to pi, f of a equal to the collection of f of a belongs to a, f of pi equal to pi, f of pi equal to pi. இவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, f என்றது x to y ஒரு ஃபங்க்ஷன், அது an என்றது sequence of subset, sequence of subset of x, a என்றது sequence of subset of x, a என்றது is the subset of x, a என்றது நான் எம்டி, f of a image of a என்றது f of a, இப்பதான் பார்த்தோம் டெஃபினிஷன், f of a belongs to a, f of empty set போட்டீங்கன்னா empty set தான். then which of the following is true அப்படின்னு கேட்கிறாங்க. f of intersection is equal to intersection of f of something கொடுத்திருக்காங்க, நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் this is not true ஜெனரலா, அதுதான் அந்த ரிசல்ட் நான் போடுத்தோம். and f of intersection of is proper subset of this one, proper subset of this one. அதே மாதிரி f of union of this one equal to union of f of a1, this is true இல்லையா? யூனியனுக்கு வந்து ட்ரூ இமேஜுக்கு,
ஓகேவா? இந்த இன்டர்செக்ஷன் ப்ராப்பர் சப்செட், ஈக்குவாலிட்டி கூட வரலாம், ப்ராப்பர் சப்செட் ஈக்குவாலிட்டியும் வரலாம். ஓகேவா? எல்லாத்துக்குமே ப்ராப்பர் சப்செட்டா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால திஸ் இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. ஓகே, ஸோ ஒரு சில ப்ராப்ளத்துக்கு ஈக்குவல் வரலாம். ஓகே, அண்ட் ஃபார் எனி நான் எம்டி எனக்கு டவுட் வந்து இது மட்டும்தான், எஃப் ஆஃப் ஏ கம்பெனி அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த மூணுத்துக்கும் நான் எது இல்லை எது இருக்குன்னு நான் சொல்ல முடியும். இது ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இதுதான் கரெக்டான ஆன்சர். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும் பட்சத்தில் மேபி இதையும் நாம செக் பண்ணணும், இது ட்ரூவா அப்படின்னு. எஃப் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் எனி நான் எம்டி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ட்ரூ, ஏன்னா சி ஆப்வியஸ்லி ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ எஃப் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் நீ நாட் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ஹோல் காம்ப்ளிமெண்ட். பிகாஸ் ஆஃப் when you choose the constant function நான் f of x equal to 0 choose பண்றேன்னு வச்சுக்கோங்க, non-empty proper subset, a non-empty proper subset, then f of a equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்றது non-empty proper subset, f of a equal to 0 ஏன்னா constant function இருக்கும்போது. f of a complement என்ன வரும், function வந்து x to y அப்படின்னா y complement y minus 0, y ல இருந்து 0 இது பண்ணிடணும், f of a whole complement. f of a complement என்ன வரும், equal to 0 na if a complement is non-empty, a complement is non-empty na, so that is both are another not equal, that is true. So D um false, only C மட்டும் தான் true. Okay, இது ஒரு simple question. இது மாதிரி simple question நம்ம very first question கொஞ்சம் டிஃபரெண்டா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது, இது மாதிரி சின்ன question simple question நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அதே மாதிரி R denote the set of real number, X ன்றது be the non-empty set, X ன்றது ஒரு non-empty set, Y ன்றது set of all function from R to X, Y ன்றது set of all function from R to X, R ன்றது real number to X, X ன்றது non-empty set, X ன்றது non-empty set, R ன்றது real number. Then which of the following is true? X ன்றது finite இருக்குன்னா Y ன்றது countable. இது ஒண்ணான அந்த நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம், அதை வச்சு கூட நம்ம சொல்லிடலாம். இப்போ எக்ஸ்ன்றது ஃபைனட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபைனட் வந்து ஒன்னா இருந்தா பிரச்சனை இல்லை, அந்த ஃபைனட் சைட் வந்து ரெண்டு எலமெண்ட் அதுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம்ன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட் எக்ஸ் வந்து எம் எலமெண்ட் இருக்கு, எம்ன்றது ரெண்டு நம்பருக்கு மேல இருக்கு, அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஒய் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா m power r, m power number of elements of the r, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் என்னது, the y என்ற function set of all function from r to x, அப்படின்னா number of elements in y என்னவா இருக்கும்னா number of function என்னவா இருக்கும்னா இதனுடைய number of elements என்னது m. ஓகே, இதனுடைய number of elements that is mod of r ன்றது that is called uncountable, set of real number is the uncountable, அப்படின்னா இந்த y ன்றது என்னது uncountable, ஆனா இங்க என்ன கொடுத்தாங்க y ன்றது countable னு கொடுத்திருக்காங்க, அதனால this is not true. okay, so the same way x ன்றது non empty, very simple, r ன்றது uncountable, இது வந்து நம்ம பேசிக்காவே தெரியணும், r ன்றது uncountable ன்றது. okay, set of real number is uncountable, எது countable, set of rational number மட்டும் தான் countable, set of rational number countable, set of irrational number is uncountable, எந்த ஒரு interval எடுத்தாலும் that is called the uncountable. okay, so set of real number is the uncountable. okay, so அதனால that is first result is not true. Y is always infinite, இது true அப்படின்னு பாத்தீங்கன்னா x is non-empty, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நாம எடுத்துக்கிறோம், ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நாம எடுத்துட்டா c belongs to r, fc of x equal to a அப்படின்னா, so these are distinct, a belongs to x க்கு this is distinct, அப்படின்னா எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா infinite many ஃபங்க்ஷன் இருக்கும், ஏன்னா c ன்றது ரியல் நம்பர்ன்றது uncountable, அப்படின்னா எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குன்னா that is y is infinite, அவன் y is always infinite னு கொடுத்திருக்காங்க. இது ட்ரூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தப்பு, சாரி the explanation. okay, I thought இதுக்கு good explanation பாத்தீங்கன்னா that is ரெண்டாவதுக்கு பாத்தீங்கன்னா x ன்றது ஒரே ஒரு எலிமெண்ட் நாம எடுக்கிறோம்னு வச்சுக்க, இது கொடுத்திருக்காங்க பாரு, x has only one element னு வச்சுக்கோங்களேன், x ல ஒரே ஒரு எலிமெண்ட் எடுத்தா y ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, that is a. x has only one element னா
y என்ற ஃபங்க்ஷன் வந்து is the only one element. y என்ற ஃபங்க்ஷனா இருக்குன்னா that is only one element இல்லையா, that is the constant function, that is called the constant function. எல்லாமே ஒரே இது இருக்கு. So that is finite. அப்படின்னா அர்த்தம் y is finite. Infinite நான் சொல்ல முடியாது. அவன் y is always infinite ன்னு கொடுத்திருக்காங்க. y is always infinite சொல்ல முடியாது. இது எப்போ not true னா இது எல்லாத்துக்கும் true இது. எப்போ not true னா x is finite இருந்தா x isன்றது contain ஒரே ஒரு element. x is contain ஒரே ஒரு elementனா this is not true. இது வந்து என்னது not true. xன்றது ஒரே ஒரு element இருக்குன்னா y ல வந்து that is constant function, ஒரே ஒரு function தான் இருக்கும். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு. அப்படின்னா ஒய்ன்றது ஃபைனட் ஆயிடுது, இன்ஃபைனட்டா நான் சொல்ல முடியாது. ஒய் இஸ் ஆல்வேஸ் இன்ஃபைனட். அதனால பி இஸ் ஆல்வேஸ் நாட் ட்ரூ. இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் இன்ஃபைனட்னா ஒய் இஸ் அன்கவுண்டபிள். ஒய் இஸ் இன்ஃபைனட்டா இருந்தா ஒய் இஸ் அன்கவுண்டபிள். தட் இஸ் a really complicated one. ஓகே, ஒய் இஸ் அன்கவுண்டபிள்னா எக்ஸ் இஸ் அன்கவுண்டபிள். தட் இஸ் ட்ரூ. ஒய் இஸ் அன்கவுண்டபிள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா எக்ஸ்ன்றது எத்தனை இருக்கும், மஸ்ட் ஹேவ் கிரேட்டர் than equal to 2. ஒய்ன்றது அன்கவுண்டபிள்னா எக்ஸ்ல எத்தனை இருக்கணும், வெரி ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் சாய்ஸுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட் வந்து அட்லீஸ்ட் 2வாவது இருக்கணும். ஒன்னு இருந்ததுன்னா ஃபைனட், அது அட்லீஸ்ட் 2 எலிமெண்டாவது இருக்கணும். அப்படின்னா எக்ஸ் குட் பி ஃபைனட். ஓகே, எக்ஸ் குட் பி ஃபைனட். ஸோ ஒய் அன்கவுண்டபிள், ஒய் அன்கவுண்டபிள். ஸோ எக்ஸ் நீ நாட் பி கவுண்டபிள், அன்கவுண்டபிள். எக்ஸ்ன்றது நீ நாட் பி அன்கவுண்டபிள். அதனால இதுவும் ஃபால்ஸ், டி ஃபால்ஸ். ஓகேவா, ஏன்னா எக்ஸ் கிரேட்டர் than equal to 2, ரெண்டுக்கு மேல ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்தாலே ஒய் அன்கவுண்டபிள். ரெண்டுக்கு மேல இருந்தாலே அன்கவுண்டபிள். நீ 3 எலமெண்ட் எடுத்தாலும் சரி, 4 எலமெண்ட் எடுத்தாலும் சரி, நீ எக்ஸுக்கு 3 எலமெண்ட் 4 எலமெண்ட்லாம் எடுத்தா அதுக்கு பேர் என்னது, கவுண்டபிள் தான். அது அன்கவுண்டபிள் நான் சொல்ல முடியாது. ஸோ ஒய் இஸ் அன்கவுண்டபிள்ன்றதுனால எக்ஸ் இஸ் அன்கவுண்டபிள் சொல்ல முடியுமானா முடியாது. அதனால டி இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். இந்த மூணும் ஃபால்ஸ்ன்றதுனால சின்றத ட்ரூன்னு நான் சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கு தேவையான எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகே, எக்ஸ் ஹாஸ் 1 எலமெண்ட்னா ஒய் ஹாஸ் ஒன்லி 1 எலமெண்ட். தட் இஸ் கால்ட் த ஃபைனட். ஆக்சுவலி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, y is infinite na y is uncountable. If y is infinite na y is uncountable அப்படினு சொல்லணும். So x is finite இருந்தா that is called x has only one element na that is y is finite. இல்லையா, y is finite அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இருக்காது. எது, நான் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கூடாது y is finite வரதுனால. நான் y is uncountable னு வச்சிருக்கேன். uncountable னா கண்டிப்பா more than 2 element நான் எடுத்துக்கணும். x ல more than 2 element எடுத்தா தான் y is uncountable வர முடியும். So y is uncountable na x greater than equal to 2. அப்படின்னா y is infinite implies uncountable, except possibly the trivial case x is the singleton set. So if y is infinite na x must have at least 2 element. So then y is uncountable. So y என்றது countable infinite ஆ எடுக்கலாம். x is finite ஆ இருந்தா mod x greater than equal to 2 na y is uncountable. For x is countably infinite na y has the cardinality mod r whole power mod n, that is 2 power r, that is அப்போ என்னது, that is called the uncountable. Okay, countably infinite நாலும் இது ஆல்ஃபா நாட் அலஃபா நாட் அப்படின்னு சொல்லலாம், அலஃப் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. that is uncountable-க்கு நோட்டேஷன் யூஸ் பண்ணோம், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நோட்டேஷன் யூஸ் பண்றதுக்காக. so y equal to x power r நம்ம எடுத்தா that is called என்னது, uncountable வருது. So if y is infinite na y is infinite, that is called the uncountable, because only way y is finite na x என்றது singleton set ஆ இருந்தா மட்டும் தான் finite. x என்றது more than 2 இருந்தாலே that is called the y is uncountable, y is infinite தான் இருக்கும். So therefore c is maybe true. x is singleton set ஆ இருந்தா தான் y is finite ஆ இருக்கு, otherwise வந்து ட்ரூவா இருக்கு. therefore y is infinite. so y is infinite na x has greater than equal to 2 elements. so y is uncountable. y என்றது uncountable. ஓகேவா, y என்றது uncountable. so இத நாம ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு பாருங்க. பட் நாம எந்த சாய்ஸ்லாம் இல்லைன்றதை சூஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அப்படி லேர்ன் பண்ணிட்டே வரலாம். லேர்ன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பெட்டர். Okay. This was a simple question. I thought, which of the following set is countable? Which of the following set is countable?
set of all function from q to q, set of all function from q to 0 comma 1, set of all function from q to 0 comma 1 which vanish outside a finite set, which vanish outside the finite set, the set of all subset of n, set of all subset of n. இப்போ set of all function q to q, இந்த எது countable கேக்குறாங்க, எத்தனை function இருக்கும் அதுல, q to q னா q power q, that is called the number of elements in the q, that is obviously countable தான், that is called all of naught, that is whole power 2 power all of naught, that is called the uncountable. ஓகேவா, that is q ன்றது is the countable ஆ இருந்தாலும் q power q number of elements in the q, I thought இப்படி வரும். ஓகேவா, so that is called the set of all function that is countable அப்படிங்கிறது, that is uncountable 2 power all of naught, minimum 2 இருந்தாலே that is 2 power all of naught ன்றது that is uncountable. 0, 1 ன்றது whole power q, இது வந்து q to 0, 1, so that is 2 power mod of q. ஓகேவா, that is a cardinality. so 2 power இது q ன்றது countable தான், but number of elements is the infinite, that is all of naught is 2 power all of naught, that is also uncountable. ஆக்சுவலி அவங்க ஒரு வேனிஷ் அவுட் சைட் த ஃபைனட் செட்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ன்றது எஃப் ஃப்ரம் கியூ டு 0, 1, எஃப் வேனிஷஸ் அவுட் சைட் எ ஃபைனட் செட், எஃப் வேனிஷஸ் த அவுட் சைட் த ஃபைனட் செட். ஓகே, ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன், கியூ இஸ் த செட் ஆஃப் ரேஷனல் நம்பர், 0, 1ன்றது ரெண்டே எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா, வேனிஷ் அவுட் சைட் த ஃபைனட் செட் மீன்ஸ் தட்ஸ் collection of the elements in the q, f of x ன்றது not equal to 0, f of x ன்றது not equal to 0 is finite, f only takes the value 1 0 வா இருக்கும் or 1 ஆ இருக்கும். the condition f of x is not equal to 0 means f of x equal to 1 ன்னு எடுத்துக்கலாம். f of x, okay, so f of x not equal to 1 னா f of x equal to 0 மட்டும் 1, f of x equal to 0 மட்டும் எடுத்துக்கலாம். so that is f inverse of 1 ன்றது is finite ன்னு அர்த்தம். so thus therefore f from q to 0, 1 f inverse of 1 ன்றது is finite ஆ இருக்குன்னு அர்த்தம். okay, that is the idea. so the option c க்கு நம்ம வரும்போது q to 0, 1 vanishing outside a finite set ன்னு கொடுத்திருக்காங்க, that is the collection of function. இது countable அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the such a function correspond to the finite set of finite subset of q. so value ன்றது என்ன இருக்கும், 1 1 ஆ இருக்கும், அதனுடைய வேல்யூ இல்ல 0 வா இருக்கும். அப்படின்னா என்ன சொல்லலாம், எய்தர் ஒன்னு தான், ரெண்டே எலிமெண்ட், அதுல ஏதாவது ஒன்னு தான் இருக்க முடியும். so there are countably many finite subset of q, that is q is countable ன்றதுனால countably many finite subset of q. so the countable union of finite set of the function is so countable, that is idea. so இது நாம ப்ரூவ் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ஆப்ஷன் டி நாம எலிமினேட் பண்ணலாம். எப்படின்னா, அந்த பவர் செட் பாத்தீங்கன்னா, power set of the n ன்றது uncountable, that is called the cardinality of the 2 power all of naught, that is called the uncountable. Important, that is set of rational number 2 power set of this power set is uncountable. the set of function set of rational set to the power set, that is called set of all subset of the set of all subset of n அப்படின்னா, that is called the set of function, that is n to அதனுடைய power set, n அதனுடைய power set, that is called the uncountable. so the only option வந்து c is the correct option. இது ஒரு சின்ன ப்ராப்ளம். y equal to 1 to 100, y equal to 1, 2, 100 and h from y to y be a strictly increasing function. the total number of function அவங்க h ன்றது is a strictly increasing function கொடுத்துட்டாங்க. total number of function g from y to y satisfying the g of h of f and h of g of f ன்னு கொடுத்துருக்காங்க. f ன்றது belongs to y. okay, so strictly increasing function from the finite set y to y,
எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனைட் செட் இருக்கிறோம், தட் இஸ் கால்டு 1 2 மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. It's a strictly increasing function to this one 1 2. That is the function from h. That is h of 1 equal to some value இல்லையா? h of 1 equal to 1, h of 2 equal to 2 தான் இருக்க முடியும். நீங்க h of 1 equal to 2 லாம் போட்டீங்கன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? குறைஞ்சிடும், வேல்யூ குறையும், ஏறும். இது இப்படி இருந்தாதான் இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்க முடியும். இப்படி இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு என்னது? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எப்படி இருக்க முடியாது. ஸோ h of 1 equal to 2னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்காது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. ஸோ தட் இஸ் த ஃபங்க்ஷன். ஒரு ஃபைனைட் செட் டு ஃபைனைட் செட் ஒரு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்க முடியும்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா தான் இருக்க முடியும். அப்படின்னா h of I equal to I equal to 1 to 100, I equal to 1 to 100. இப்ப இவங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? number of function g from y to y எத்தனை function அப்படின்னு கேக்குறாங்க. satisfying g of h of f equal to h of g of f, that is composition equal கொடுத்துட்டாங்க. எத்தனை function இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இதை எடுத்து பாருங்க, g of h of f equal to h of g of f னா g of h of f னா என்னது? h of f னா f தான் இல்லையா? by the h ன்றது strictly increasing function from finite set to finite set ன்றதுனால h of g of f னா g of f தான். உங்களுக்கு பாரு என்ன வந்துருச்சு? g of f equal to g of f னு வந்துருச்சு. f ன்றது எங்க இருக்கு? y ல இருக்கு. g of f equal to g of f, f ன்றது y ல இருக்கு. y ன்றது 1 to 100, y ன்றது என்னது? 1 to 100. எத்தனை எலிமெண்ட் இருக்கு y ல? 100 எலிமெண்ட் இருக்கு. அப்படின்னா எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கும் இதுல? ரெண்டும் ஈக்குவல். ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால அப்படின்னா எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கும் இதுல? 100 power 100 ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த கோடொமைன் தட் இஸ் கால்ட் mod of y to mod of y, that is இங்க 100 power 100. ஓகே, that is the problem. ஓகே, புரியும் நம்புறேன். ஓகே, எல்லா ப்ராப்ளமும் ஈஸியா எப்பவுமே இருக்காது உங்களுக்கு. சம் ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. டிஃபிகல்ட்டா இருக்குன்னு விடாம சும்மா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, இல்லை ஈஸியா இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நாலேஜும் கேதர் ஆகும், ப்ளஸ் நீங்க கிளியர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சிஎஸ்சிஆர் நெட்டை பொறுத்த மட்டும் ஓகே பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி கம்பேர் டு டிஆர்பி பாஸ் பண்றதை விட. பிகாஸ் ஆஃப் அதில் வந்து நம்ம வாங்க போகிறது ஒரு 50% மார்க். 200 மார்க்னா 100 மார்க் வாங்கினாலே நம்ம பாஸுக்கு மேலேயே மார்க் வாங்கிடுவோம். ஓகே, மோஸ்ட்லி கட் ஆஃப் வந்து 90 to 100, 80 to 90 அவ்வளோதான் இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும், நிறைய செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி இது பண்ணிங்கனாவே ஈஸியாக கேதர் பண்ணலாம். மோஸ்ட்லி ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. எனி அதர் டவுட்?